பன்னீரில் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? 200 கிராம் பன்னீரில் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் போல் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நான் எடுத்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்குறேன். நான் 200 கிராம் பெரிய வெங்காயம் நீல கலர் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் போல் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் குழைய வெந்துடும். அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழைய நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 150 கிராம் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1க்கு 1.5 அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பாசுமதி அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரைஸும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவல் அளவாக ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கிளறாதீங்க, அப்புறம் இந்த பன்னீர் உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா தம் போட்டுடுங்க. தம் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி தோற்று போகிற அளவுக்கு ஒரு பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதை விட சூப்பரான ரெசிபி எதுவுமே இருக்க முடியாதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.